இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ரவுண்ட் நெக் நம்ம ஏற்கனவே வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கு பின்னாடி இவங்க நம்மளுக்கு டிசைன் வேணும் அப்படின்னு சொன்னதுனால, அந்த ரவுண்ட் நெக்கில் இந்த மாதிரி ஒரு டிசைனை நான் வரைஞ்சி நான் கட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு நான் ப்ளவுஸில் கட் பண்ணி காமிக்க முடியல. இப்போ இந்த பேப்பரில் ரஃபாக உங்களுக்கு நான் வரைஞ்சி காமிக்கிறேன். எப்படி வந்து கட் பண்ணணும்னு. இப்போ சும்மா சின்ன கழுத்தை நான் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு ப்ளவுஸ் தக்கன உயர அகலம் எடுத்துகிட்டு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இந்த கீழ் பகுதியிலேருந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஹைட் வந்து 1.5 இன்ச்சு மேலே ஹைட்டு ஏற்றிட்டு, இந்த நம்ம பாக்ஸ் போட்டதுலேருந்து இங்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சேஃபு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வெளியில் விட்டுட்டு அந்த சேஃபை எப்பயும் போல் நார்மல் கழுத்தோடு ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்கள் உயரத்துக்கு தக்கன ஏற்றி இறக்கி வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சும்மா சின்ன கழுதாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களோட ப்ளவுஸுக்கு தக்கன 9 இன்ச்சு 9.5 இன்ச்சு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த மாதிரி நம்ம லைனிங் பீஸ்லேயும் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வெளி பீஸில் நம்ம வந்து எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். இப்போ லேஸ் வந்து நம்ம அந்த சாரீக்கு மேட்சாக வந்து லேஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கோல்டு கலர் வைக்கணும் அப்படின்னா கூட கோல்டு கலர் வச்சுக்கோங்க. நான் சாரீ கலருக்கு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து ஒரு ரவுண்ட் நெக்கு கட் பண்ணி வச்சுருந்தோம். கட் பண்ணதுக்கு பின்னாடி நம்ம கஸ்டமர் வந்து ஒரு டிசைன் வச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்ததுனால இந்த ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு டிசைன் வந்து பண்ண போகிறோம். இப்போ வெளி பீஸ் மட்டும் நான் ரவுண்ட் நெக்கில் கட் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த லைனிங் பீஸில் கொஞ்சம் கீழே கழுத்தோட கீழே இறக்கி லைனிங் பீஸில் நான் கட் பண்ணிட்டேன். நான் ரெண்டுமே வந்து சேமாக தான் ரவுண்ட் நெக் கட் பண்ணியிருந்தேன். ஆனால் கழுத்து பகுதி கொஞ்சம் கீழே இறக்கணும்னா இந்த சேஃப் நம்மளுக்கு வந்துடும். அது மாதிரி இறக்கி நான் கட் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டு சேஃபில் நம்ம தச்சு திருப்பிட்டு அந்த மிச்சம் இருக்க பிசரை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரவுண்டு சேஃப் மாதிரி இந்த நெக்குக்கு நம்மளுக்கு வந்துடும். இப்போ நம்ம தச்சு திருப்பிக்கலாம். அந்த ஒவ்வொரு முக்குக்கும் நம்ம ஊசியை வந்து நிப்பாட்டி நம்ம திருப்பணும். அப்போ தான் அந்த சேஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். உங்களுக்கு தெளிவாக வந்து புரியணும் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம கட்டிங் வீடியோ இதில் நம்ம காமிக்கல. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமாக கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம கட்டிங் வீடியோ நம்ம டிசைன் ப்ளவுஸ் தைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம கட்டிங் வீடியோ ஸ்டார்டிங்லேயே போட்டிருக்கலாம். நம்ம ரவுண்ட் நெக்கு நம்ம நார்மலாக தைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ளவுஸை வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து ஃபோன் அடித்து எனக்கு டிசைன் வச்சு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம இந்த சேஃபில் நம்ம ஒரு டிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ரவுண்ட் நெக்குக்கு ஒரு இன்ச்சு கீழே இறக்கி இந்த சேஃபில் நான் வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணது அந்த பேப்பரில் நான் கட் பண்ணியிருக்கீங்களா அது மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கீழேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து துணி வந்து இல்லை, மடக்கி தைக்கிறதுக்கு துணி இல்லை. அதனால் நான் தச்சு தான் திருப்ப போகிறேன். இப்போ வந்து கீழே வந்து ரெடி அளவு வரைக்கும் நம்மளுக்கு துணி இருக்குது. மடக்கிறதுக்கு அந்த 2 இன்ச்சு துணி இல்லை. அதனால் இந்த பீஸை நம்ம தச்சு திருப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தையல் போட்டுட்டேன். இப்போ நெக்குக்கு நம்ம தையல் போட்டுட்டோம். கீழே பட்டிக்கு நம்ம தையல் போட்டுட்டோம். இப்போ நடுவில் இந்த மாதிரி கையை விட்டுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நெக்கு பகுதியும் கம்ப்ளீட் ஆயிரும். கீழே வந்து மடக்கி அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஆயிரும். இப்போ இதில் நம்ம அமுக்கடி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டிசைன் சேஃப் நம்மளுக்கு கிடச்சிரும். இதிலேருந்து நம்ம ஒரு சூப்பரான டிசைன் வந்து நம்ம பண்ண போகிறோம். உங்களுக்கு டிசைனை பற்றின சந்தேகங்கள் இருந்துச்சு புரியலை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஏன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து தெளிவாக இந்த வீடியோ நம்ம போடலை. இருந்தாலும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவாக சொல்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். புரிஞ்சவங்களுக்கு பார்த்துக்கோங்க, புரியாதவங்க மறுபடியும் கூட கேளுங்க. நம்ம தனியாக கூட ஒரு ரிப்ளை வீடியோ கூட கொடுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து ஒரு கட்டிங் வீடியோ போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். நம்ம கட்டிங் வீடியோ இல்லாமல் இடையிலே டிசைன் பண்ணுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். புரிஞ்சதா புரியலையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா ஒரு வீடியோ வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ நான் போட்டேன் நான். இப்போ இந்த மாதிரி சேஃபில் நம்ம தச்சு திருப்பிட்டோம். இப்போ நம்ம டிசைன் பண்ணுறது இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப்பில் நம்ம ஃபுல்லாகவே நம்ம வீடியோ இருக்குது, நம்ம ஃபுல்லாகவே கொடுத்துடலாம். இப்போ ஹாம் கோல்லாம் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிவிட்டு சைடு தையல் எல்லாமே போட்டுட்டு நம்ம பின் பீஸை வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி இந்த சென்ட்ரு பாயிண்ட்டில் நம்ம வந்து அளவுகள் வந்து எடுத்துக்கலாம். ஒவ்வொரு அளவுக்கும் பார்த்திங்கன்னா 1 பாயிண்ட் வந்து கேப் போட்டுக்கோங்க. கேப் போட்டுட்டு 1 2 3 4 இந்த மாதிரி ஒரு 4 கோடு போட்டு நான் வந்து வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு வந்து எத்தனை கோடு வருதோ அத்தனை வந்து எடுத்துக்கோங்க. அந்த இறக்கம் வந்து கூட கூட உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட்டு அளவு வந்து கூடிக்கிட்டே இருக்கும். ஆனால் 1 இன்ச்சு வந்து அளவு வச்சுக்கோங்க. ஸ்டெப்பு மட்டும் உங்களுக்கு கூட வரும். இப்போ 2 லைன் வர்றது ஒரு 3 லைன் வரும், 4 லைன் வரும். அந்த மாதிரி வந்து கூடும், உயரம் மட்டும் கூடும்போது. இந்த மாதிரி மார்க் பண்ணி அந்த 1 இன்ச்சுக்கு இந்த பக்கமும் 1 இன்ச்சுக்கு இந்த பக்கமும் நம்ம சேமாக அந்த மாதிரி வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த அளவுகள் வந்து நம்மளுக்கு மாறாமல் கரெக்டாக இருக்கும். நம்ம அளவு எடுத்து சும்மா வரைஞ்சோம் அப்படின்னா ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு இருக்கும், 1.25 இன்ச்சு இருக்கும், அந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம டேப் வச்சு நம்ம அளந்துட்டோம் அப்படின்னா அந்த சேஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும்.
இந்த மாதிரி சென்ட்ரு பாயிண்ட்டை 1 பாயிண்ட் அளவு வச்சுட்டு கீழே குறிச்சிருக்கோம். சைட்லேயும் 1 பாயிண்ட் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம். வரைஞ்சி வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த வளைவு ஷேப்பு இந்த மாதிரி வரணும். அதே மாதிரி மேலே இருந்து இந்த வளைவு ஷேப்பு இதில் கனெக்ட் ஆகி இந்த பக்கம் வரணும். இப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு சாப்பீஸ்லேயே அந்த டிசைன் நான் வரைஞ்சி காமிச்சிட்டேன். இதே சேமாக நம்ம லேஸ் வச்சு அது மேலே அடிக்க போகிறோம். கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். டிசைனும் சூப்பராக இருக்கும். சிம்பிளாக நம்மளுக்கு இருந்தாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் டிசைன் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ சாரீ கலர் தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ நம்ம எங்கேருந்து நம்ம ஸ்டெப்பு நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கோங்க. கீழே தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மேலேருந்து வராமல் கீழ் பகுதியை நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிசுறுகள் வந்து நம்மளுக்கு வராது. மேலே அந்த லேஸ் வச்சு நம்ம மறைக்கும்போது அந்த பிசுறுகள் தெரியாது. இப்போ சென்ட்ரு பாயிண்டில் இந்த மாதிரி லைட்டை தூக்கி வச்சு அதை மடித்து இந்த சைடு நம்ம அப்படியே தையல் போட்டு வந்துடலாம். அந்த அளவு நம்ம குறிச்சிருக்கோம் இல்லையா, அந்த அளவு வந்தோடனே கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே ரிட்டன் வந்து பக்கத்து தையலை போட்டுட்டு அப்படியே ஊசியை நிப்பாட்டி இந்த சைடு வந்துடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் மேலேருந்து தச்சுட்டு அப்புறம் கீழே வந்து தைச்சிங்க அப்படின்னா பிசுறு வந்து வெளியில் தெரியும். அதனால தான் கீழே இருக்க பகுதியை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே வந்து அந்த பிசுறுகள் தெரியாமல் சைடில் நம்ம அப்படியே அடிச்சுட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நீட்டாகவும் இருக்கும், வேலை வந்து ஈஸியாகவும் இருக்கும். நிறைய பேர் வந்து துணி வச்சு டிசைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து புதுசாக நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி லேஸ் வச்சு நீங்கள் பழகுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஒரு சூப்பரான டிசைனும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரியே ஆச்சு. இப்போ எல்லா ஸ்டெப்பையும் இதே மாதிரியே நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அளவுகள் குறிச்சிட்டு நம்ம தைச்சதுனால அந்த சேஃப் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு முன்ன பின்ன வந்துட்டு அது அசிங்கமாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிட்டு தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தைக்கிறது ஈஸியாக இருக்கும். வரைகிறது நம்ம தெளிவாக வந்து நம்ம சாப்பீஸ் வரைகிறதுனால நம்ம வரைஞ்சிருவோம். நம்ம வரையாமல் தைக்கிறதுலேயே தைச்சோம் அப்படின்னா நம்ம அந்த சேஃபுக்கு கரெக்டாக கொண்டு வர முடியாது. அதனால தான் என்ன சொல்கிறேன் நான். இப்போ 4 ஸ்டெப்பு எனக்கு வந்து வந்திருக்கு. உங்களுக்கு வந்து இறக்கம் கூட இருந்துச்சு அப்படின்னா 3 ஸ்டெப்பு வரும். கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா 4, 5 அந்த மாதிரி வந்து கூட பட்டியோட அகலத்தை பொறுத்து நம்மளுக்கு வந்து அளவுகள் வந்து மாறும். இப்போ வந்து எனக்கு வந்து 4 வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த சேஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு சைடில் சேமாக இருக்க மாதிரி அந்த பிசரெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டு நம்ம சைடு வந்து லேஸ் வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். சேமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே தைச்சிருங்க. பிசறுகள் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா அந்த டிசைன் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். எனக்கு வந்து இந்த சைடு நம்மளுக்கு சேமாக தான் இருக்குது. அதனால் மேலேருந்து இப்போ மேலே இருந்து அப்படியே அந்த சைடில் கொண்டு வந்து அந்த பிசுறு தெரியாமல் நம்ம அடிக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ரோல் கொடுத்தாலும் கொடுக்கலாம். சைடில் வந்து 2 ரோல் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே அழகாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு ரோல் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் ஒரு ரோல் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் 2 ரோல் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் இந்த வளைவு முடிச்சிருக்கேன்ல, இந்த இடத்துல இருந்து அப்படியே இதே ஸ்டெப்பில் பக்கத்தில் ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த சேஃபை நீங்கள் இதே மாதிரி வரைஞ்சிட்டு 2 லைன் கூட கொடுத்துக்கலாம். 2 லைன் கொடுக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் பார்த்துக்குங்க. இப்போ அது மேலே இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கட் பண்ணுறது கூட உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ தச்சதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். புரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த பீஸை வந்து நம்ம கீழேருந்து அடிச்சுட்டு போகணும். அப்போ தான் வந்து சேஃப் நம்மளுக்கு தைக்க ஈஸியாக இருக்கும். கை எசவு வந்து கீழேருந்து தான் நம்மளுக்கு இது எசவாக இருக்கும். ஏன்னா லேஸ் வந்து பெரட்டி தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கீழேருந்து தைச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எப்படி தைக்கிறேன்னா அதே மாதிரியே வந்து நீங்கள் தைச்சிக்கோங்க. இப்போ முன் பீஸுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சோண்டு துணியை வந்து விட்டுருங்க. அந்த லேஸை முன் பீஸுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். முன் பீஸுக்கு வேணும் அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் தைக்கக்கூடாது.
இப்போ முன் பீஸ்க்கு தேவை அப்படின்றதுனால கொஞ்சோண்டு நான் லைட்டாக விட்டுட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி தான் இந்த ப்ளவுஸ் வந்து இருக்கும். எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கு ப்ளவுஸ் நான் ஜாயின் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷிங் முடிச்சிட்டோம். அதுக்கு ஒரு நாட்டு வச்சு சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா பிகினர்ஸ் வந்து இந்த டிசைன் ஈஸியாக வந்து கற்றுருப்பீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.